பொன்னி வந்து அந்த புடவைய பார்த்து சந்தோஷமடைகிறாங்க. இத பார்த்து வந்து சக்தி வந்து பொன்னிக்கிட்ட கேட்குறா, "என்ன பொன்னி இவ்ளோ சந்தோஷமா இருக்க?" அப்படின்னோனே, "பின்ன என்னங்க அத்தை எனக்காக புடவை செலக்ஷன் பண்ணி குடுத்துருக்காங்க. எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லங்க." அப்படின்னு சொன்னோனே, "இதுக்கெல்லாம் இவ்ளோ சந்தோஷப்படுவியா? இன்னும் வந்து நெறைய விஷயங்கள் வந்து நடந்ததுன்னா அவ்வளோதான் போல் இருக்கே. உன்ன அம்மா வந்து ரொம்ப உன்கிட்ட பேசிட்டாங்கன்னா அவ்வளோதான். லைட்டா பேசுறதுக்கு இவ்ளோ சந்தோஷப்படுற. உங்களுக்குலாம் ஒண்ணும் தெரியாது சக்தி." அப்படின்னு சொல்லிட்டு புடவைய வச்சு பார்க்குறாங்க. அத பார்த்து சந்தோஷமடைகிறா சக்தி. அடுத்து வந்து வீட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்டே வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக யாரோ வர மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்து ஓடி போய் வரவேற்கிறாரு நம்ம வந்து சந்திரசேகர். அதை பார்த்துட்டு எல்லாருமே என்னாச்சு அப்படின்னோடனே, எல்லாம் என் ஃப்ரெண்டோட பையன் தான் வந்திருக்கான். அவன் இங்கே வீட்டுக்கு வரதுக்காக ரொம்ப நாள் வந்து பேசிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்திருக்கான். வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டின்னு போகிறாங்க. உள்ளே கூட்டின்னு போனால் எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வரவேற்கிறாங்க. எல்லாரையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. அப்போ வந்து ஜெயா பார்க்குறாரு. ஜெயாவோட பிளெஸிங் வாங்கிக்கிறாரு. அடுத்து எல்லாருமே பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. பொன்னியை பார்க்குறாரு. இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இவ தான் இந்த வீட்டு மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. பேர் என்ன அப்படின்னோடனே, பொன்னியா எவ்வளோ அழகான பேர், உங்களை மாதிரி உங்கள் பேரும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி போகிறாரு அவர். அதை பார்க்கும்போது சக்திக்கு செம்ம காண்டாக இருக்குது. என்ன இவன் அப்படி பார்த்து அப்படியே வந்து இப்படி பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னே, வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து உண்மையிலே என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. எல்லாருமே வந்து ஹாய் சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் வணக்கம் சொல்கிறீங்க. எங்களுக்கு உண்மையிலே உங்கள் பார்க்கும்போது ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. சிரிக்கும்போது கூட ரொம்ப அழகாக இருக்கீங்க. என்னங்க நீங்கள் இப்படி பாராட்டுறீங்க அப்படின்றாங்க பொன்னி. இதெல்லாம் பார்க்க வந்து செம்ம கடுப்பாக இருக்குது நம்ம வந்து சக்தி பார்த்துட்டே இருக்க, என்ன இப்படி வழியிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. சக்தி ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கை கொடுக்குறான். நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சரி எல்லா விஷயத்தையும் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனால் வந்து முதல்ல சாப்பிடணும் அப்படின்னா, சரி ரெடியாக தான் இருக்குது வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கூட்டின்னு போகிறாரு. பொன்னி வந்து சூப்பராக சமைச்சு போடுறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே அசந்து போகிறாரு. ஏங்க இந்த மாதிரி ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு, செம்மையாக இருக்குது, சாப்பாடுனா இப்படி தான் இருக்கணும், சூப்பராக இருக்குது, இது யார் பண்ணது, இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு தங்க வலையிலே போடலாம் அப்படின்ற மாதிரி பாராட்டிகிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு வந்து சந்தோஷம் தாங்கவே முடியல சந்திரசேகருக்கு. எல்லாம் என் மருமக பொன்னி தான், பொன்னியோட கைப்பக்கத்தை சாப்பிட்டீங்கல்ல, அதனால தான் அப்படி இருக்குது அப்படின்னோடனே, உண்மையிலே ரியலி செம்மங்க, இவ்வளோ சூப்பராக குக் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உண்மையிலே சொல்கிறேனே, சக்தி ரொம்ப கொடுத்து வச்சுருக்குவேன். ஒரு வேளை வந்து சக்தி வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக உங்களை நானே கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னா அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க எல்லாருமே. சும்மா ஃபண்ணுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பொன்னியை வச்சகன் வாங்காமல் பார்க்குறாரு. இதெல்லாம் பார்க்குற சக்திக்கு செம்ம கோவம் வருது. பொன்னி என்ன இப்படி பேசுகிறான், இப்படி பழகிறான், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. சரி டைம் ஆகிடுச்சு நீங்கள் போகலையா அப்படின்னோடனே, உடனே வந்து இல்லைங்க போகணும் சரி ஹோட்டலில் தான் தங்குறேன், நீ ஏன் ஹோட்டலில் தங்கணும், நம்ம வீட்டிலே தங்கிக்கோ, நம்ம வீட்டில் தங்கினா கண்டிப்பாக வந்து எனக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல, என் ஃப்ரெண்டோட பையன் எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன், அவனோட பையன் வந்து வெளியே தங்குறது அதெல்லாம் தெரியல, நீங்கள் தான் தங்கணும் ரொம்ப பண்ணி சந்திரசேகர் சொல்லிடுறாரு. சரி ஓகேங்க நான் இங்கேயே தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை பார்த்துட்டே சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்குற சக்திக்கு செம கோவமாக இருக்குது. இவன் எதுக்கு இங்கே வந்தான், அப்பா வேறு இங்கே தங்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறாரு. அப்பா நான் அவனை சொல்லட்டுமா, என்னப்பா அப்படின்னோடனே, இல்லைப்பா எதுக்கு தேவையில்லாமல் யாரோ வீட்டில் தங்க வைக்கணும், என்னப்பா இப்படி சொல்கிற, என் ஃப்ரெண்டோட பையன்ப்பா அப்படின்னோடனே அப்படியே டென்ஷனாக வராரு சக்தி. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குற வந்து சந்திரசேகர் வந்து அப்படியே சிரிச்சுக்கிறாரு மனசுக்குள்ளே. இதுக்கு தான் அவனை வர வச்சேன், இந்த காரணத்துக்காக தான், கூடி சீக்கிரம் பாரு பொன்னி நீ ஒய்ஃபை ஏற்றுப்ப அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினைக்கிறாரு. இது ஒரு